यदपराध सहस्रमजस्रजं त्वयि शरण्य हिरण्य उपावहत् वरद तेन चिरन्तम अविक्रियः विकृतिम अर्भग निर्भजनादकाः. கூரத்தாழ்வான் தன்னுடைய வரதராஜஸ்தவத்திலே காஞ்சி தேவப்பெருமாளை பற்றி அற்புதமாக துதிக்கிறார். பகவானே வரதன், கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுப்பவன். பெருமான் அனைவருக்கும் அளிக்கிறான். ஆனால் தன் பக்தர்களிடத்தில் ஆரேனும் அபச்சாரப்பட்டால் அவர்களை மன்னிப்பதில்லை, மாறாக அழிக்கிறான். அழிப்பதும் அவன், அழிப்பதும் அவன். பக்தர்களுக்கு நல்லது செய்பவர்களுக்கு அளிக்கிறான், பக்தர்களுக்கு தீங்கிழைப்பவர்களுக்கு அழிவை கொடுக்கிறான். இதை எங்கு கண்டோம்? ஹிரண்யகசிபு எத்தனையோ காலமாக பெருமானிடத்தில் அபச்சாரப்பட்டு வந்தான். அப்போதெல்லாம் நரசிம்ம பெருமானுக்கு கோபம் வரவில்லை. பக்த பிரகலாதனிடத்தில் ஹிரண்யகசிபு அபச்சாரப்பட்டான். அப்போதே பெருமான் வெகுண்டெழுந்தான். நரங்கலந்த சிங்க உருவாக தூணுக்கு நடுவிலிருந்து தோன்றினான். பக்த பிரகலாதனுக்கு அருள் புரிந்தான். ஹிரண்யகசிபுவை அழித்தான். நரசிம்ம பெருமானுடைய சரித்திரம் கிருதயுகத்தில் நடந்தது. ராமாவதாரம் திரேதாயுகத்தில் நடந்தது. ஆனால் இவ்விரண்டு கதைகளையும் சேர்த்தே கம்பநாடர் கம்பராமாயணத்தில் பாடியுள்ளார். வால்மீகி ராமாயணத்தில் ஹிரண்யகசிபுவை நரசிம்ம பெருமான் முடித்த கதை கிடையாது. ஆனால் கம்பராமாயணத்தே இரணியவதை படலம் என்றே ஒரு படலம் உள்ளது. அதாவது விபீஷணன் ராவணனுக்கு உபதேசிக்கிறான். ராவணா, ராமனிடத்தில் அபச்சாரப்படாதே, அவன் கோபத்தை நீ தாங்க மாட்டாய். ஆனால் ராவணன் காதுகளில் செய்தி எட்டவில்லை. ஓர் எடுத்துக்காட்டோடே கூறுவோம் என்பதற்காக விபீஷணன் ஹிரண்யகசிபுவை நரசிம்ம பெருமான் வதம் பண்ணினதை எடுத்துக்காட்டாக கூறுகிறான். இப்படித்தான் ஹிரண்யகசிபு அபச்சாரப்பட்டான். கடைசியில் முடிந்தே போனான். பக்தர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது, பகவானிடத்திலேயும் அபச்சாரப்படக்கூடாது. ராவணா, இதை புரிந்து கொள். இந்த எடுத்துக்காட்டை கூறியும் ராவணனுக்கு புரியாமலே போயிற்று. ஆக ராமாயணத்திலே ஹிரண்யகசிபுவை நரசிம்ம பெருமான் வதம் பண்ணின கதை வருகிறது. அது இரணியவதை படலம். இப்போது நாம் ஹோசூரில் நேதாஜி சாலையில் அமைந்திருக்கும் கல்யாணராமர் சன்னிதானத்தில் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை சேவிக்கப் போகிறோம். ராமாயணத்துக்கும் நரசிம்மருக்கும் என்ன தொடர்புங்கிறத சொல்லிட்டேன். சன்னிதானத்துக்குள் நுழைவோம், லக்ஷ்மி நரசிம்மனை சேவித்து கொள்ளுவோம். இந்த பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான வடிவத்தோடே எழுந்துருளிருக்கிறார். எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் நிரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். அதே போல திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு ஹிரண்யகசிபுவை முடிப்பதற்காக நரசிம்ம பெருமான் ஆயத்தம் பண்ணுகிறான். அப்படி ஹிரண்யகசிபு என்னதான் தப்பு பண்ணிவிட்டான்? பிரகலாதனிடத்தில் அபச்சாரப்பட்டது. பிரகலாதன் சிறுவன். நாராயண நாமத்தை சொல்லு என் அனைவருக்கும் சொல்லி கொடுத்தான். அது கண்ட ஹிரண்யகசிபுவுக்கு பிடிக்கவில்லை. பிரகலாதனை கொல்லுவதற்கு முயன்றான். அது கண்ட நரசிம்மன் வெகுண்டெழுந்தான். ஒரு தூணுக்கு நடுவே தோன்றினான். நரசிம்ம தனுர் அகௌணி சமசமய சமயச்ச பக்தகிரஹ. அப்போதே அவன் வீய தோன்றிய, அவன் எப்ப தூணை தட்டினானோ தூணிலிருந்து தோன்றினான். குழந்தை பிரகலாதன் நரசிம்மன் இந்த தூணுக்குள் உண்டு என்று கைகாட்டினான். குழந்தை கைகாட்டினா அங்கேயும் நாம் இருக்கணும். எங்கு முழன்னா எங்கும் இருக்க வேண்டாமா? எந்த சன்னிதானத்திலையும் நரசிம்மன் உண்டு, எந்த நரசிம்மர் கோவில்லையும் ராமர், ராமர் கோவில்லையும் நரசிம்மர். சில இடங்களில் கண்ணுக்கு தெரிவார்கள், சில இடங்களில் தெரிவதில்லை. இவ்வளவுதான் வேறுபாடை தவிர
எங்கும் எங்குமே எப்போதுமே உண்டு. ஆக நரசிம்மன் தன்னுடைய திருமடியிலே லக்ஷ்மியான மகாலட்சுமி தேவியோடு சேர்ந்து சேவை சாதிக்கிறார். சாமான்யமாக நரசிம்மனுடைய பிடரிமயிரோட சேவிப்போம். ஆனால் இங்கோ மேல் நோக்கிய முகத்தோடே ஆனந்தமாக கழித்து நம்ம அத்தனை பேரையும் அனுகிரகிக்கிறா போலே. இங்கிருக்க நரசிம்ம பெருமான் நம் ஒவ்வொருத்தரையுமே பிரகலாதனாக நினைத்தார் போரும். அதனால தான் சிரித்த முகத்தோடே கனிவான திருக்கண்களோடே அருள் பாலித்து கொண்டு எழுந்தருள் இருக்கிறார். மேலும் சந்நிதிகளை சேவிக்க வேண்டி உள்ளது என்று நரசிம்மனை சேவித்து கொண்டு மேலே சதானந்தர் கூறும் விஸ்வாமித்திரர் சரித்திரத்தை கேட்போம். நாம் கடந்த நாள் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? சதானந்தர் விஸ்வாமித்திரர் கதையை சொல்ல ஆரம்பித்தார். அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் பெற வேணுங்கிற ஆசை. இந்த ஆசை எப்படி வந்தது? முதலில் அரசனாகத்தான் இருந்தார். ராஜரிஷியாக வேண்டும், பிரம்மரிஷியாக வேண்டும், இந்த விருப்பமெல்லாம் இல்லை. அரசனாக இருந்து வேட்டையாடச் செல்லும்போது வசிஷ்டருடைய ஆசிரமத்தை அடைந்தார். வசிஷ்டர் அவரை சத்கரித்தார். மரியாதையெல்லாம் செலுத்தி உபச்சாரம் செய்து, உமக்கு விருந்தோம்ப வேண்டும், நீர் கூட கூட்டின்னு வந்திருக்கிற மொத்த படை சேனைக்கும் நான் விருந்தளிக்கிறேன்னு வசிஷ்டர் கூறினார். ஆனால் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அதெல்லாம் நடக்குமா? நீரோ பிரம்ம தேஜஸ் உடையவர், நீர் எதுக்கு நமக்கு செய்யணும்? நான்னா உமக்கு செய்யணும்? நீர் அன்போட பேசினதே போதும், அருள் புரிந்ததே போதும் போதும்னு கிளம்ப பார்த்தார் குஷிகர். ஆனால் வசிஷ்டாச்சாரியர் ஏதோ தங்கிட்ட இருக்கிற தைரியம் போல் இருக்கு. நாம இருந்தா வாசல்லாரான் 2-3 பேர் வந்திருக்காள்னு வச்சுங்க, உட்காத்தி வச்சு பேசிட்டு இருப்போம். பால் சாப்பிட்றீங்களா, மோல் சாப்பிட்றீங்களா, சாதம் சாப்பிட்றீங்களான்னு விடுவோம். அதெல்லாம் உள்ளே போய் கேட்டுக்காமல் சொல்லவே கூடாது. நம்ம பாட்டுக்கு வர்றவாள்கிட்ட இது தரேன் அதை தரேன்னுட்டு உள்ளே போயினால் இங்கே முதல்ல செக் பண்ணிட்டுன்னு அங்கே சொல்லியிருக்கணும். இங்கே ஒன்றுமே இல்லை, தளிகையெல்லாம் முடிஞ்சு போய் சாப்பிட்டு முடிச்சாச்சு, பாத்திரத்தை தேய்ச்சி அலம்பி கவுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்தவர்கிட்ட சக்கரை பொங்கல் சாப்பிட்றியா புளியோரை சாப்பிட்றியான்னா, அதனால் உள்ளே போய் யார் மனைவியோ இல்லாளோ அவளிடத்துல கேட்டுன்னு சொல்லணும். அவள் ஊரில் இல்லவே இல்லைன்னு வச்சுங்க, ஒருவேளை மனைவி பிறந்தகத்துக்கு போயிருந்தால் அப்போ வர்றவாள்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிடுவோம்? சுவாமி எனக்கும் சாப்பிட்றதுக்கு நீர் ஏதானு கொண்டுருக்கிறான்னு கேட்டுடுவோம். ஏன்னா இங்கே ஒன்றும் வழி இல்லைன்னு தெரிஞ்சு போய் சொல்லு. அப்போ அவர் கொண்டு வந்துருந்தா தான் உண்டு. அதனால் உள்ளே கேட்டுக்கணும், கேட்டுண்டு தான் சொல்லணும். வசிஷ்டர் எந்த தைரியத்தில் சொல்கிறார்? அருந்ததி தேவி தான் வசிஷ்டருடைய தர்மபத்னி. அருந்ததி நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எப்பேற்பட்ட கற்பு கரசிகளுக்குள்ளே அருந்தத்தின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அருந்ததி தேவியிடத்துல கேட்டுன்னு வந்தா சொன்னார். மேலும் அவள் உறுத்தி போய் இவ்வளவு பெரிய சேனைக்கு எங்கேயான சமைத்து போட முடியுமா? அது நடக்காத காரியம். அப்போ என்னமோ அவர்கிட்ட இருக்கு, என்னமோ இருந்தாலே ஆபத்து. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா தப்பிச்சு விடலாம். வசிஷ்டரோ ரிஷி, ரிஷிக்கு எதுலேயும் பற்றிருக்க கூடாது. ஆனால் அந்த ரிஷி ஒரு பசுமாட்டை வளர்த்து வந்தார். அந்த மாட்டுக்கு காமதேனுன்னு சொல்லலாம், அல்லது ஷபலான்னு பேர் கொடுத்துருக்கார்கள். அந்த பசு கேட்டதத்தனையும் கொடுக்கும். காமதேனு காமதேனுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது நந்தினி பசுன்னு சொல்லுவார்கள், இல்லை ஷபலான்னு சொல்லுவார்கள், காமதேனுன்னு சொல்லுவார்கள். அந்த பசு என்னத்தை வேணும்னாலும் கேட்டாலும் கொடுக்குமா. அது இருக்கிற தைரியம் இப்போ வசிஷ்டருக்கு. ஆகையால் அந்த பசுவினிடத்தில் சொல்லி மொத்த பேருக்கு விருந்து பட சொல்லலாம். அதனால தான் எல்லாரையும் உட்காரு உட்காருன்னு சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ அதை நாம் பார்ப்போம். 52வது சர்க்கத்தில் ஏவமுக்தஸ்ததா தேன வசிஷ்டோ ஜபதாம் வரஹ ஆஜுஹாவ ததஃ ப்ரீதஹ கல்மாஷீம் தூத கல்மஷாம் போஜனேன மகாரகேண சத்காரம் சம்விதத்ஸ்வமே யஸ்ஸ யஸ்ஸ யதா காமம் ஷட்ரசோ ஷட் ரசேஷ்வபிபூஜிதம் தத் சர்வம் காமதுக் திவ்யே அபிவருஷ கிருதே மம. வா வா காமதேனுவே காமதேனுவே ஓடி வா என்று தான் வளர்த்துன்னு வந்த பசுவை கூப்பிட்டார். பசு வந்தது. வந்த உடனே கைகூப்பின்னு சொல்றார், தேனுவே இங்க வந்திருக்கிற மொத்த பேருக்கும் எதது பிடித்தமோ அதை நீ கொடு. அவரவர்களுக்கு என்ன சாப்பிடணும்னு விருப்பமோ, என்னத்தை பருகணும்னு விருப்பமோ, எது வேணும்னாலும் ஷட் ரசோபேதமான அன்னம் நீங்க சொல்லியிருக்கார். அப்படின்னா அறுசுவை உண்டி. நாம் அறுசுவையை காரம் தித்திப்பு புளிப்பு உப்பு கசப்பு உவர்ப்பு, உவர்ப்பு துவர்ப்பு காரம் கசப்புன்னு சொல்றது இல்லையா, அதான் அறுசுவை உணவு. இந்த அறுசுவை உணவை நன்னா நம்ம சாப்பிடுவோம். ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் வேறு அறுசுவை உணவு கூறுகிறாள். அன்னி உலகமளந்தாய் அடிபோற்றி சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கண்ணு குணிலா விரிந்தாய் கடல் போற்றி குன்னு குடையா விடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு ககடுக்கு நின் கையில் வேல் போற்றி என்னென்னுன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் போற்றி 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 6 தடவை போற்றி. அடி போற்றி, திரள் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி என்ன எத்தனை போற்றி.
இதுதான் அறுசுவை உணவு. நம்ம இனிப்பு, துவர்ப்பு, காய்ப்பு, கசப்பு சாப்பிட்றோமோ இல்லையோ, இந்த 6 போற்றிகளை தினப்படி விடாமல் சொல்ல வேண்டும். இப்ப காமதேனு 6 வகை உணவு வகைகளை படைக்க தொடங்கினாள். 53வது சர்க்கம். ஏவமுக்தா வசிஷ்டேன சபலா சத்ருசூதனம் விததே காமதுக்காமா ன்யஸ்ய யஸ்யப்சிதம் ததா இக்ஷூனு மதூனு ததா லாஜானு மைரேயாஞ்ச வராசனானு. காமதேனு வந்து நின்னது, கறந்து 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 இவ மொத்த பேருக்கு வேண்டிய சோற்றை கொடுக்கறது. இக்ஷூன் கருப்பஞ்சாறு கரும்பு வகைகள்லாம் கொடுத்தது. மதூன் தேன் வகைகளை கொடுத்தது. லாஜான் பொறி உருண்டை, ரவை உருண்டை, மாவு உருண்டை, பொவு உருண்டை என்ன அவையெல்லாம் கொடுத்தன. பானானி குடிப்பதற்கு வேண்டிய பழரசங்கள். மகார்காணி பக்ஷ்யாஞ்ச உச்சாவச்சனானபி சாப்பிடும்போது காத்தியம் லேஹ்யம் என்ன விதவிதம் உண்டு. கடிச்சு சாப்பிட்ற உணவு, விழுங்கி சாப்பிட்றது உணவு, நக்கி சாப்பிட்ற உணவு, பருகி சாப்பிட்ற உணவு. பால் குடித்தோம்னு சொல்ல வேண்டும். தீபாவளி மருந்து பண்ணா நக்கித்தான் சாப்பிட முடியும். தேங்குழல் பண்ணா கடிச்சுத்தான் சாப்பிட முடியும். சாத உருண்டையை போட்டுண்டா முழுங்கி விடலாம். வெவ்வேறு விதம் இருக்கு பார்த்தீங்களா? அப்ப சுவைத்து சாப்பிட்றது, கடிச்சு சாப்பிட்றது, முழுங்கி விடுறது, குடிக்கிறது, இதை போல பஞ்சபக்ஷம்னு சொல்லுவார்கள். 5 விதமான உணவு வகைகளையும் கொடுத்தது. பூஜிதோகம் துவயா பிரம்மன் பூஜார்கேண சுசத்கிருதாக சூயதாம் அபிதாஸ்யாமி வாக்கியம் வாக்கிய விசாரதா. இதெல்லாத்தையும் விஸ்வாமித்திரரும் அவர் படைகளும் நன்கு உண்டார்கள். ரொம்ப திருப்தி. கைகூப்பின்னு சொல்றார், வசிஷ்டரே என்னை நன்கு பூசித்தீர். அதோட முடிச்சுண்டு அரசன் கிளம்பி போயிருந்தால் எந்த வம்பும் வந்திருக்காது. ஆனா ஆசை யாரை விட்டது? இவ்வளவு நல்ல காமதேனு நமக்கு இத்தனையும் கொடுத்துருக்கே, இது யார்கிட்ட இருக்கணும்? ஒரு சொத்து ஒருத்தர் இடத்துல இருந்தால், சிறந்த சொத்தாக இருந்தால் அது அரசனுக்கு உடைமை இப்படின்னு ரொம்ப நாளா ஒரு சட்டம் இருக்கான். இப்ப நம்ம வீட்லயே ஒரு புதையல் கிடைச்சதுன்னு வச்சுங்க, நம்ம வச்சுக்க முடியாது. புதையல அரசாங்க கஜானாவில் சேர்த்தாகணும். அதை சொல்றார், ரத்னஹாரீச்ச பார்த்திவா ரத்னம் ஹி பகவன் நேதத்து ரத்னஹாரீச்ச பார்த்திவா. ரத்தனத்தை போல இந்த பசுவை வச்சுருக்கீர். ஆனா எது உயர்ந்த பொருள் ஒருத்தரிடத்தில் இருந்தாலும் அது அரசனுக்கு சொந்தம். அரசன் பார்த்து வச்சுக்கோன்னா வச்சுக்கலாம், நீங்களா வச்சுக்க முடியாது. ஆகவே இந்த சபலா பசுவை என்னோட அனுப்பி வைத்து விடும். உமக்கு எதுக்கு இது? நான் அரசன், இதை வச்சு மக்களை காப்பாற்றணும். ஆனா இது உமக்கு தேவையில்லையே. இது என்ன சொன்ன மாத்திரத்தில் அத்தனையும் கொடுக்கிறது? நீரோ முற்றும் துறந்த முனிவர், உமக்கு எதுக்கு இந்த பசு? ஆகால் எனக்கு வேணும் என்று விஸ்வாமித்திரர் பிரார்த்திக்கிறார். கவாம் சதசஹஸ்ரேண தீயதாம் சபலா மம தஸ்மான்மே சபலாம் தேகி மமைஷா தர்மத்தோ த்விஜ நாஹம் சதசஹஸ்ரேண நாபி கோட்டி சதைர் கவாம். அதுக்கு பதிலுக்கு விஸ்வாமித்திரர் என்ன கொடுக்குறேன்னார், 1,00,000 நல்ல பசுமாடுகளை உமக்கு தரேன், அதுக்கு பதில் இந்த பசுவை கொடுத்துடும். அவர் பதில் சொல்றார், முடியாது, நீ 1 கோடி பசு கொடுத்தாலும் நான் கொடுக்கறதாக இல்லை. ராஜந்தாஸ்யாமி சபலாம் ராசிபீ ரஜஸ்யவா. நீர் வேணும்னா தங்கமா கொட்டி கொடும், வெள்ளியா கொட்டி கொடும், நான் கொடுக்க மாட்டேன். ஆயப்தம் அக்னிஹோத்திரஞ்ச பலிஹோமஸ் ததைவச்ச ஸ்வாஹாகார வஷட்காரோ வித்யாச்ச விவிதாஸ்ததா. நான் ஒரு ஹோமம் பண்ணச்சேவும் யஜ்யம் பண்ணச்சேவும் இந்த பசு புஷ்டியாகணும்னே பண்ணியிருக்கேன். நான் பண்ணிருக்கிற நாமங்கள், சொன்னவை, கொடுத்தவை, ஹோமத்தில் கொடுத்த ஆகுதிகள் எல்லாம் நான் பண்ண பௌர்ணமாசி தர்ப்பணம், தர்சபூர்ணமாச தர்ப்பணம், இந்த ஹோமம், நித்திய காரியம், அக்னி காரியம் எல்லாம் இந்த பசு பார்த்துட்டு இருந்திருக்கு. இதனுடைய வளர்ச்சிக்காகத்தான் நான் பண்ணியிருக்கேன். ஆகையால் எக்காரணம் கொண்டு மன்னா இதை உனக்கு கொடுக்க மாட்டேன் மறுத்துட்டார். மன்னனுக்கு ஆசை விடவில்லை. மேலும் கூறினான், ததாமி குஞ்சராணாந்தே சஹசிராணி சதுர்தச. உயர்ந்த தங்க படம் போட்ட யானை 14,000 தரேன். ஹைரண்யானாம் ரதானாஞ்ச ஸ்வேதஸ்வானாம் சதுர்யுஜாம். நல்ல தங்கத்தேர், 4 குதிரைகள் பூட்டிய தேர் தரேன். ததாமி தே சதான்யஷ்டவ் கிங்கிணி கவிபூஷிதான். இதை போல 800 தேர்களை தரேன். ஹயானாம் தேசஜாத்தானாம் சஹசிரமேகம் தசச்ச ததாமி தவ சோவ்ரத. 11,000 உயர் சாதி குதிரைகளை கொடுக்கிறேன். ததாம்யேகாம் கவாம் கோட்டிம் சபலா தீயதாம் மம. இப்படி கோடிக்கணக்கில் எதை வேணும்னாலும் கொடுக்குறேன், எனக்கு சபலாவை கொடுத்துடும் என்று திரும்பி கேட்கிறார். அப்போதும் வசிஷ்டாச்சாரியர் கொடுக்க மறுத்துட்டார். நீ என்ன கொடுப்பதா இருந்தாலும் சரி, என் உயிரினும் மேலான இந்த காமதேனுவை கொடுக்க மாட்டேன். அதோ மூலாஹா கிரியா சர்வா மம ராஜன்ன சம்சயா பகுநாகிம் பிரலாபேன ந தாஸ்யே காமதோகினிம். திரும்ப திரும்ப பேசி பிரயோஜனமில்லை. இந்த கேட்டதை கொடுக்கும் பசுவை உன்னிடத்தில் கொடுக்க மாட்டேன் போ என்று வசிஷ்டர் சொன்னார். மேல சண்டை வெடிக்க போகிறது, பார்ப்போம்.